விமர்சனம் இருக்கு. மதிமுகல சாதி ப்ளே ஆகுது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. உண்மையிலே மதிமுகல சாதி பார்க்கப்படுகிறதா? துரை வந்ததற்கு பின்னால் மிகுதியாக இருக்கிறது இந்த மாட்டுக்கருத்து எந்த வடிவத்துல சார்? குறைஞ்சபட்சம் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் நாள் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். ஆனால் அன்னைக்கு வந்து நான் ஒரு சுயமரியாதை திருமணத்தை நம்ம செங்கற்பட்டு மாவட்டம் சூனாம்பேட்டு ஒரு திருமணத்தை நான் நடத்தி வச்சு ஏற்கனவே ஒத்துக்கிட்டேன். ஆனால் தலைவர் வந்து நான் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்ட்டு துரைகிட்ட சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்க காத்துட்டு இருக்காங்க. நான் அங்கே திருமணம் முடிச்சு வைக்கும்போது 8, 9 கிட்ட ஆகிப்போச்சு. நான் அங்கேருந்து வரணும் 2 மணி நேரம் ஆகும். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் முன்ன போய் நீங்கள் சிலைக்கு மாலை வச்சுருங்க, நான் வந்து மீண்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னாங்க. அப்போ நான் வருகின்ற போது 10:50 கிட்ட வந்துருச்சு. இருந்தாலும் அவர் தாயத்தில் காத்திருந்தார். நாங்கள் நேராக போய் சிலைக்கு மாலை போட்டோம். மாலை போட்டுட்டு முதலாக ஒரு காரில் நான் ஒன்றா போகிறேன். முதல் பயணம் அது மட்டும்தான், துரை கூட. அப்போ என் கூட கட்சியோட இப்போ கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிற திராவிட இயக்கத்தில் வந்தவர் அண்ணன் வந்தியத்தேவன் அவர். அப்போது பெரியார் குறித்து கலைஞர் குறித்து பேச்சுவார்த்தையில் வரும்போது அந்த பெரியார் திடல் குறித்து பேச்சுவார்த்தை அவருக்கு தெரியும் அந்த வரலாறு, எனக்கு அவள் முழுமையாக தெரியாது. ஆனால் அந்த பெரியார் திடலுக்கு முன்பாக உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்த தமிழர் தந்தை ஐயா சி ஆதித்தனாருடைய அலுவலகமும் பத்திரிகை நிறுவனமும் இடமும் அங்கே இருக்கு. அந்த இடம் பெரியாருக்கு சொந்தமானது, திடலுக்கு சொந்தமானது. அதை அப்போ வந்து அவர்கிட்ட விலை கொடுத்து வாங்கினாங்க அப்படின்றது ஒரு செய்தி. அதை சொல்றார். கொடுத்தவரும் சாதாரண மனிதர்ல, வாங்கியவரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. இது ஒரு சமூக பார்வையோடு அணுகி இருக்க வேண்டும். ஒரு பொது நோக்கத்திற்காக கொடுத்துருக்காங்க, ஒரு நல்லதுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. வேற எந்த வர்த்தக நோக்கமோ அதுக்கு பின்னால் எந்த இடாஜெண்டாவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் துரையுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, நாய்க்கர்கிட்ட அப்பவே ஏமாத்தி வாங்கிட்டாங்களா என்று எவரும் சொல்ல துணியாத ஒரு 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 சாதிய பார்வையை தந்தை பெரியார் மீது வைத்தவர் அவர். அன்னைக்கே நினைச்சவர் அரசியல் தகுதி இல்லாதவர் அப்படின்னு. இந்த பார்வை எப்படி அவருக்கு வரலாம், வந்திருக்க கூடாதுன்னு நான் அவருக்காக கவலைப்பட்டவன். இது குறித்து தலைவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். அவர் எவ்வளவு தூரம் அந்த ஏற்றுக்கொள்வார் என்பது தெரியும். மகனா நானா ஒரு போர் தளபதி மல்லை சத்யா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 பேருக்குள்ள நடந்த விவாதத்தை நீங்க பொதுவெளியில சொல்லணும் அவசியம் இல்லை தானே? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இந்த பார்வை எப்படி வந்ததுன்னு நீங்க சொல்ல விரும்பி கேட்குறீங்கல்ல, இந்த அந்த பொது தளத்துல அந்த சமூக பார்வை அவருக்கு சரியில்லை. அதற்கு பின்பாக தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. அந்த படுகொலைக்கு நான் போய் மாலை வைக்கிறதுக்கு போறேன். முடிச்சிட்டு வெளியே வரும்போது இயக்குனர் ரஞ்சித் இருக்கிறாரு. சாதாரண மனிதர் அல்ல, ஒரு திரைத்துறையில இன்னைக்கு ஜொலிக்கின்ற ஒரு நட்சத்திரம் போல இருக்கிறவர். மாரி செல்வராஜ், திருமுருகன் காந்தி, உதயகுமார், சுப உதயகுமார், இவங்க நிற்கிறாங்க. நம்ம நண்பர்கள் களத்தில் நிற்கிறவங்க. நான் வரும்போது நிற்கும் போது அவங்களாம் நின்று பேசிட்டு நான் வெளியே வரேன் பேட்டி கொடுப்பது. இதை ஃபோட்டோ எடுத்து நம்ம தோழர்கள் வந்து சமூக வலைதளத்தை பரப்புறாங்க, இது மாதிரி பேசணும் அப்படின்ட்டு. துரை போல சிவகாசியில் ஒருத்தர் இருக்கிற மாணவரடி மாவட்ட அமைப்பாளர். துரை எப்படி கையில் அந்த பட்டை கட்டுப்பாரோ, சிவப்பு கருப்பு சிவப்பு பட்டை கட்டிட்டு அவரும் இருக்கிறாரு. அவரோட முகநூலில் இந்த படத்தை எடுத்து போட்டு சொல்றாரு, நீங்கள் சென்று பார்த்தால் சமூக நீதி, துரை சென்றால் ஜாதிய பார்வையான்னு சொல்றாரு. இங்க சமூக நீதியே யாருக்கு எதற்குன்ற ஒரு புரிதல் இல்லாத தலைமுறை இன்னைக்கு மதிமுக உருவாகி இருக்கா என்பது கேள்வி. அப்போ நான் இது குறித்து என்னுடைய சமூக வலைத்தளம் இது போட்டவர் வந்து எதிர்கருத்தியல் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளோ இல்லை, சித்தாந்தமோ இல்லை, மதிமுக திராவிட இயக்கத்தில் ஒன்றாக இருக்கின்ற மதிமுகவை சார்ந்தவர் தான் அந்த பதிவு போட்டிருக்கிறாரு. மதிமுகவுடைய பயணம் என்னன்னு நீங்களே யூகித்தீங்கன்னு நான் போடுறேன். அடுத்த சில நாள் கழித்து ஒரு தோழர் வந்து பெரியார், அண்ணா, வைகோ, மல்லை சத்யா படத்தை போடுறாரு. இது இப்பெல்லாம் ஒரு 10 ஆண்டுகள் முன்னாவே போட்டு அது சோசியல் மீடியாவில் இருக்கு. இப்போ ஒரு வழக்கறிஞர் தோழர் அதை எடுத்து போட்டு என் படம் இந்த படம் கீழே, அதுக்கு மேலே பெரியார், அண்ணா, தலைவர் வைகோ, அதுக்கப்புறம் துரை, இது போட்டு இதை ஏற்றுக்கொள்கின்றவர் மதிமுக எல்லாம் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெளியேறலாம், நீங்கள் 32 ஆண்டுகள் அல்ல 300 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு அடிமைப்பட்டு தான் கிடக்கணும்னு அவர் எழுதுறாரு. மதிமுக பொறுப்பில் இருக்கிறவர், மதிமுக பொறுப்பில் இருக்கு துரையோட தீவிர ஆதரவாளர்கள். இது யார் சொல்லி எழுதியிருப்பாங்கன்றது, இந்த சமரச உடன்பாடு ஒன்று தாயத்தில் ஏற்பட்டுச்சுல, ஒரு போலியான சமரச உடன்படிக்கை. இப்பவும் சொல்றேன், அந்த துரை எவ்வளோ நாகரிகம் பண்பாடு இல்லாதவர் என்பதற்கு ஒரு சாட்சி என்னன்னா, கை கொடுக்குறேன்னா இப்படிதான் கை கொடுக்கணும். ஆனால் ஒரு கையில செல்போன் வச்சுன்னு எனக்கு இப்படிதான் கை கொடுத்தார், புறங்கை கொடுத்தவர் அவர். யதார்த்தமா இருக்கலாம்ல, அது இல்லை. நீங்க அந்த வீடியோ எடுத்து பாருங்க. அவருக்கு அந்த நான் கை கொடுக்க சொல்ல போறாங்கன்றதெல்லாம் அந்த செல்போன் எடுத்து அந்த நேரத்தில் தான் கையில் வைப்பார், கை கொடுக்கூடாதுன்றதுக்காக.
அப்போ அந்த பண்பாடு இல்லாத சுபாவம். அது நடந்த மறுநாள் என்ன அழைக்கிறார், நீங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம சந்திப்பு யாருக்கும் தெரியக்கூடாது, தலைவருக்கு நிச்சயமா தெரியக்கூடாதுன்ற. அங்க போன ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருப்போம். நீங்க மட்டும் தனியா போனீங்க? நான் மட்டும் தான் போனேன். ஆனால் நான் போயிட்டு வந்தது அவர் தான் சொன்னார். நீங்க சொன்னீங்களா 2 பேருக்கான சந்திப்பு, அதை எப்படி நீங்க பொதுவெளியில சொல்ல வரலாம். நீங்க இந்த சந்திப்பு அவர் தான் பொதுவெளியில உடைக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, எங்க முரண்பாடுகள் ஏற்படுகிறதுன்னு சொல்றேன். நான் கட்சியோட துணை பொதுச்செயலாளரா இருக்கேன். இந்த இயக்கத்துக்கு சோதனை ஏற்பட்ட போதெல்லாம் இந்த இயக்கத்தை பாதுகாத்து வந்தவன் நானு. மதுராந்த ஆர்வம் விலகி சென்ற போதும் சரி, தண்டபாணி விலகி சென்ற போதும் சரி, எல்ஜி செஞ்சு போன போதும் கூட அந்த மாவட்ட தோழர்களிட்ட வந்து மாமல்லபுரத்தில் வச்சு நான் பாதுகாத்தவன். இப்படி இந்த இயக்கத்திற்கு ரத்தமும் சதயமாக இருந்து எல்லா காலத்திலும் நம்ம இருந்திருக்கிறோம். இப்படி இருக்கின்ற போது இதுவரையிலும் ஜனநாயக பண்போடு இருந்த தலைவர் வைகோ அவர்கள் ஒரு சின்ன இளைஞர் போனா கூட என்கிட்ட கேட்பாரு, இந்த தம்பி போடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு. இது ஏன்னா கேட்குறீங்க, நல்ல பணியாற்றவங்க தான் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்பொழுதுமே எப்படி பொருத்தி பார்ப்பேன்னா, என்ன ஒரு கட்சியோட இளைஞர் செயலாளராக போடுகின்ற போது நான் தப்பான இன்னும் இல்லை என்பதை நான் நிரூபிச்சிருக்கிறேன். அப்போ தலைவருடைய பார்வை சரியாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். இந்த பண்பு நலன் எங்கே குறையினா, துரை வருகைக்கு பின்னால அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து மாவட்ட பொறுப்பாளராக போடுறீங்க. குறைந்தபட்சம் நீங்க எங்கிட்ட கேட்கணும், ஒரு ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் இந்த கட்சியில் இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது போல நான் கட்சியோட துணை பொதுச்செயலாளர் இருக்கிறேன், இது மாதிரி அந்த மாவட்ட பொறுப்பாளரை போட போறோம், உங்க கருத்து என்னன்னா நான் கண்டிப்பா போடுன்னு போறேன். ஆனால் நீங்க என்னுடைய கருத்து அறியாமலே நீங்க போடுகின்ற போது நீங்க என்ன சொல்ல வரீங்க, நாங்க தான் போட்டோம், அவர்கிட்ட நீங்க கோஆபரேட் பண்ணக்கூடாது, அவங்க கூட ஒத்துழைக்க கூடாதுன்ற ஒரு மறைமுக செய்தி நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த செய்திகள்லாம் சொல்லிட்டு அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்த அந்த முகநூல் பதிவு, அதற்கப்புறம் பெரியார் அண்ணா வைகோ சத்யா, பெரியார் அண்ணா வைகோ துரை, இந்த படங்கள் குறித்து நான் போடும்போது அப்போ துரை சொல்றாரு, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இயக்குனர் ரஞ்சித் எல்லாம், மாரி செல்வராஜ் எல்லாம் இந்த சமூகத்துக்கு தேவையற்ற நபர்கள், அவர் வந்து இளைஞர்களை தவறான பாதையில் வழி நடத்துறாங்க, ஒரு சாதிய உணர்வு உருவாக்குறாங்க. அப்பதான் நினைச்சேன், அந்த பதிவு அவர் போட்டதில்லை, இவர் சொல்லிதான் அவங்க போட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன எதிர்வினையாற்றுனீங்க? எங்க இந்த ரஞ்சித் இவங்கெல்லாம் இல்ல, நான் அப்பவே சொன்னேனே, ஒடுக்கப்பட்டவங்களோட பகுதியில இருந்தா அந்த நேஷன்ஸ் ஆர் ரினியூடு ஃப்ரம் பாட்டம், நாட் ஃப்ரம் த டாப். அப்போ இந்த அடித்தட்டு மக்களுடைய கவலைகளை அவங்க தான் வெளிக்கொண்டு வர முடியும். அதுதான் இன்னைக்கு வெளிப்பட்டு வராரு. இன்னைக்கு ஒரு ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை பூக்குண்ட மூங்கில் பூவை போன்று இந்த தலைமுறையில ஒரு இளைஞர் இப்படி வந்து புகழின் கொடியில் நிற்கிறார். அவர் போய் நீங்க ஒரு உங்களோட மதிப்பீடு தவறுன்னு நான் சொன்னேன், உங்க பார்வை தவறு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்போ இது போல பார்வைகள் அவரிடம் இருக்கிறது, தலைவரிடம் அது இல்லை. ஒரே ஒரு முறை தான் அது எனக்கும் அவருக்குமான ஒரு சம்பவம். அது நான் பேசிய வார்த்தைக்காக தலைவர் வைகோ பயன்படுத்தி அந்த வார்த்தை, நீயும் என் மகனும் ஒன்றா அப்படின்னு கேட்டது ஒண்ணு. நீங்க ஒருவேளை அந்த பொறுப்புல இருந்து விலகினா, நீங்க எப்படி உங்க பொறுப்பை என் மகனுக்கு நீங்க கொடுக்க முடியும் நீங்க சொல்லலாம், நீங்க விலகினா அந்த இடத்துல இன்னொரு உங்க சமூகம் சார்ந்தவர் தான் அங்க வர முடியும்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை என்னை காயப்படுத்திய வார்த்தை. யார் சொன்னது சார்? அது தலைவர் சொன்னது. இப்படி சொல்லியிருக்காரு, என்கிட்டே சொன்னாரு. அப்போ அந்த ஆச்சரியமா இருக்கு, இப்படி சொல்லி வைகோ சொல்லியிருக்காரு சொன்னாரு. அதை இப்போ வந்து செந்தில் என்ன சொல்றாரு, 90%, 99% சொல்றாரு. ஆனால் அப்படி சொல்லல, அதோட அர்த்தம் அப்படி இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவர் அப்படிதான் பேசினார் என்பது நான் எல்லாருக்குமே தெரியும், நான் மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்குமே தெரியும். பட் அப்பவே நான் வந்து சரி இனி இந்த பொறுப்புல நீடிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன்.